என் பக்கத்துல படுத்துட்டு இருந்தவங்கள கையெடுத்து விட்டுட்டு உனக்காக வந்தேன் நானு. நீ பண்ற டார்ச்சர்ல நான் ஏதாவது பண்ணிக்க போறேன்டா, உனக்கு புரியுதா? எங்க வீட்டுல பயப்படுறாங்க நான் ஏதாவது பண்ணணும்னு. உனக்காக போய் என் அம்மாவை தான் விட்டுட்டு வந்தேன் நானு. எனக்கு எங்க அம்மா எவ்வளவு பிடிக்கும் உனக்கு தெரியும். நான் ஒன்னும் உன் ஒய்ஃப் கிடையாது, ஏன் மனுஷனே கிடையாதுடா. எனக்கு உன்னை பத்தி திட்டுறதுக்கு அந்த ஒரு வார்த்தை தானே வாயில வருது. இல்ல மனுஷ ஜென்மமே கிடையாதுடா. என்னெல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. நான் சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்ந்துருக்கேன் எல்லாமே எனக்கு தெரியும், என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனா நான் உன்னால அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கேன். அதை நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்க எல்லார்கிட்டயுமே நான் சொல்றேன். நான் ரொம்ப அவனால அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கேன். எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு அவன் மட்டும் தான் காரணமா இருப்பான். சி உன்னால என்ன சொல்றதுனே தெரியலடா. எனக்கு இந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம் சுத்தமா வரமாட்டேங்குதுடா. எப்படி நமக்கு ஒரு விஷயத்த பண்ணவங்க அவங்க நமக்கு என்ன வேணாலும் கெடுதல் பண்ணிட்டு போட்டோம், திருப்பி அவங்கள வந்துட்டு பேசுறதுக்கெல்லாம் வாய் கூசல அவனுக்குலாம். இப்போ நான் இதை பேசினா வந்து அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்கன்னு சொல்லுவேன். என்ன வேணாலும் சொல்லிக்கோடா. உன்னால நிறைய ஒரு நல்ல ஒரு ஹார்ட்டை, நல்ல ஒரு சோலை, நல்ல ஒரு மனுஷங்களை உன்னால நான் இழந்துட்டேன்டா. ஆனா நீ பண்றதுக்கெல்லாம் உனக்கு ரிட்டர்ன் நல்லா வரப்போதாது. நீ நினைச்சிட்டு இருக்கியா நீ ஊர்ல இருக்கவங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தர? அப்புறம் எங்க அது வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் டைரக்டர்? எந்த படத்துல எந்த சீரியல் அசிஸ்டன்ட் டைரக்டர் உன்னை வேலைக்கு வச்சிருக்காங்க? ஏன்டா இப்படி பொய்க்கு மேல பொய் சொல்லிட்டு இருக்க? போதும்டா, நிப்பாட்டுடா. நிம்மதியா இருக்க விடுறா. நீ நிம்மதியா உங்க வேலையை பாருடா. உங்க வேலையை பாக்குறத தவிர மத்த எல்லாமே பண்ணுவ நீ. ஆனா என்ன இந்த மாதிரி ஆக்கிட்டல, பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆக்கி வச்சுட்டல. என்ன உன்னால பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கேன்னா நானு என்னால ஒழுங்கா வேலை பார்க்க முடியல. நான் குண்டாயிட்டேன்னு வேற எல்லாரும் சொல்றீங்க தெரியுமா? நான் ப்ராப்பரா சாப்பிட்டு தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்க, தூக்கம் வரலனா. ஆனா நான் உன்னை லவ் பண்ணதுக்குலாம் நீ ரிட்டர்ன் எனக்கு இப்படி நல்ல ஒரு கிஃப்டா எனக்கு கொடுத்துட்டு இருக்கடா. எப்படிடா உனக்குலாம் மனசு வருது? உனக்காக போய் என் அம்மாவை தான் விட்டுட்டு வந்தேன் நானு. எனக்கு எங்க அம்மா எவ்வளவு பிடிக்கும் உனக்கு தெரியும். எனக்கு எங்க அம்மா இல்லாம தூக்கம் வராது. அவங்கள என் பக்கத்துல படுத்துட்டு இருந்தவங்கள கையெடுத்து விட்டுட்டு உனக்காக வந்தேன் நானு. நான் படிக்கல, என் டிகிரி கண்டினியூ பண்ணல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டேன். எல்லாமே விட்டுட்டேன்டா. இப்போ என் டிகிரி நான் படிக்க போறேன். நான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் திருப்பி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 வருஷம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் திருப்பி நான் எடுக்கிறோன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னை நிம்மதியா விடுடா. நீ வேணான்னு சொல்லி நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் ஆதி. நான் திரும்பி வரமாட்டேன். நீ வேணான்னு நான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் உன் ஒய்ஃப் கிடையாது. அது கோர்ட் டிசைட் பண்ணட்டும். கோர்ட் ஒன்று வற்புறுத்தி என்னை வந்து உன் கூட வாழ வைக்க போகிறது கிடையாது. நீ வேணான்றதுக்கு நான் எங்கே போய் என்ன ஃபைட் பண்ணாலும் பண்ணுவேன். நீ எனக்கு வேணாம். சும்மா ஒய்ஃப்னு பேசிட்டு தெரியாத. சி இப்படி வாய் குசாம உனக்கு ஏன் மனுஷனே கிடையாதுடா. எனக்கு உன்னை பத்தி திட்டுறதுக்கு அந்த ஒரு வார்த்தை தானே வாயில வருது. இல்ல மனுஷ ஜென்மமே கிடையாதுடா. நீ பண்ற தப்புக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லைன்னு ஜாலியா சுத்திட்டு இருக்கியா ஆதி? கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருல ஆதி. அவரு யார் யாருக்கு எதாவது எப்பப்போ கொடுக்கணுமோ அதை அப்பப்போ கொடுக்கதான் போறாரு. நீ பார்க்கதான் போற பாரு. நீ யார வேணாலும் ஏமாத்தல, அவர் ஏமாத்த முடியாதுல்ல. தயவு செஞ்சு எல்லாரையும் கெஞ்சி கேட்குறேன். இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்த, இந்த மாதிரி தப்பான ஒரு ஆளை என்கரேஜ் பண்ணாதீங்க.
உட்கார வச்சு அவனை வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காதீங்க. எனக்கு நான் உன்னால மென்டல் மாதிரி ஆயிட்டு இருக்கேன். என்னால நீ பண்ற டார்ச்சர்ல நான் ஏதாவது பண்ணிக்க போறேன்டா. உனக்கு புரியுதா? எங்க வீட்டுல பயப்படுறாங்க நான் ஏதாவது பண்ணிப்பணும்னு. அட்லீஸ்ட் என்ன நிம்மதியா விடு. திருப்பி இப்படி ஃப்ராட் தனம் பண்ணிட்டு நீ சுத்திட்டு இருக்கே, அதெல்லாம் போதும். அந்த பாவத்தை வாங்கிக்காது. இப்போன்னு நான் நல்லபடியா சொல்றேன், தயவு செஞ்சு இதெல்லாத்தையும் நிறுத்து, திருந்து. 300 ப்ரொமோஷன் பண்ண, 5 தான் ப்ரொமோஷன் காசு நின்று இருக்கு. உனக்கு என்ன தெரியும் அந்த வேலையை பத்தி? காசு வருது, சார் வேலை பார்ப்பாரு. நீ எல்லாருக்கும் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கல. ஃபர்ஸ்ட் வேலைக்குன்னு ஒன்று போடா. கஷ்டப்பட்டு ஒரு 10 ரூபாய் நீ வாங்கினீன்னா அந்த 10 ரூபாய் எவ்வளோ பெரிய விஷயம்னு உனக்கு தெரியும். எல்லாமே ஈஸியாக கிடச்சிடணும், வந்துட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஃப்ராடு தனம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காத. இதுக்கப்புறமாவும் நீ இதே தான் கண்டினியூ பண்ண போகிறேன். நான் ஒருத்தி சொல்லி இந்த வீடியோ போட்டு ஒன்றும் மாற போகிறது கிடையாது. ஆனால் நான் உன்னால் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கேன். அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்கிறேன், நான் ரொம்ப அவனால் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கேன். எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு அவன் மட்டும்தான் காரணமாக இருப்பான். நிம்மதியாக விட்டுடா எல்லாரையும். உங்கள் வேலையை பாருடா, திருந்துடா. ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணு எல்லா ப்ராப்ளத்தையும். நேரில் வந்து ஃபேஸ் பண்ணு. எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு ஒய்ஃபைல பேசிக்கிட்டு சிம் கார்டை மாற்றிட்டு பெங்களூரில் இன்டர்வியூக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இப்படி உட்காந்துட்டு இன்டர்வியூவில் கொடுத்துட்டு இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருக்காத. நேரில் ஃபேஸ் பண்ணு. உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலடா எனக்கு. உன்னை லியோ செத்து போயிட்டாரு, இப்போ பார்த்திபனா நீ உன்னை நீ இந்த ரேஞ்சுக்கு வச்சு பேசிட்டு இருக்கடா. இவ்வளோடா நீ, இவ்வளோதான். ரொம்பலாம் அப்படிலாம் வச்சு பேசாத. அவ்வளோ பேர் ஆள்லாம் கிடையாது நீ. ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை, மனுஷங்களை, மரியாதை, இது எதுவுமே உனக்கு வந்து எப்படி மதிக்கணும், இது எதுவுமே உனக்கு தெரியாது. உனக்கு இது எதுவுமே சொல்லி கொடுத்து வளர்க்கல. என்னெல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்ந்துருக்கேன் எல்லாமே எனக்கு தெரியும், என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும். என்னை எப்படி எல்லாம் சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க. ஆனால் என்னை இவ்வளோ வளர்த்து உன்கிட்ட போய் நான் வந்துட்டேன் பார்த்தியாடா. அதை நினச்சாதான்டா எப்படி வளர்ந்த பொண்ணு தெரியுமாடா நான். உன் கூட வந்து என் லைஃபே நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன்டா. ஆனால் நல்ல வேலை நான் இப்போ வாச்சும் அந்த டெசிஷன் எடுத்து இது தப்புன்னு தெரிஞ்சு நான் வெளியே வந்திருக்கேன். அது வரைக்கும் நான் சந்தோஷப்படுறேன். நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நீங்கள் நிறைய பேர் எனக்கு டிஎம் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க, எனக்காக ஃபீல் பண்ணி. நான் அதெல்லாம் பார்க்காம இல்லைன்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கேன். மெசேஜெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். போதும் ஆதி, ப்ளீஸ் நிப்பாட்டு, திருந்து. கவர்மெண்ட் போலீஸ் தயவு செஞ்சு இவன் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ, இந்த ஃப்ராடை வந்துட்டு இன்னும் இது போய் கண்டினியூ பண்ணாமல் இருக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க தயவு செஞ்சு. எனக்கு நீ டிவோர்ஸ் கொடுக்கல, அது நீ கோர்ட்டில் வா. கோர்ட்டில் வந்துட்டு நீ ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா சார், நோட் ப்ரூஃப்லாம் வச்சுருக்கீங்களாமே. கோர்ட்டில் வந்துட்டு இயரிங்னு ஒன்று அட்டன் பண்ணிவிட்டு இந்த ப்ரூஃப்லாம் கொடுங்க. நம்ம அதை கோர்ட்டில் பார்த்துக்கலாம். லா அண்ட் ஆர்டர் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான தீர்ப்பு சொல்லல. நீங்கள் கோர்ட்டில் வந்துட்டு அதை வந்து ப்ரூவ் பண்ணுங்கள். இப்படி உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காதீங்க, சரியா? கோர்ட்டில் வந்துட்டு பாருங்கள். போதும், உன்னை பற்றி நான் அவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பெரிய ஆளே கிடையாது நீ. உட்காந்து தேவையில்லாமல் உன்னை பற்றி இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் இதில் அஃபெக்ட் ஆகிருக்கேன். எனக்கு நான் ஏதோ 5 நிமிஷம் நான் பேசிட்டு நான் கட் பண்ணிடுவேன்னு நினச்சேன். ஆனால் இப்படி என்கிட்ட இருக்க ஃபுல் எமோஷன் அப்படி வெளியே வரும்னு நான் நினைக்கல. அது உள்ளே ஒரு மாதிரி அப்படி இருந்துச்சு. எனக்கு இப்போ ஃபுல்லாக வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. இதான் நான் அவனை பற்றி போகிற லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் அவனை பற்றி பேசி தேவையில்லாமல் இன்ஸ்டாகிராமில்
இவரை வச்சு நம்ம வந்து வியூஸ் எல்லாம் நம்ம ஒன்றும் ஏற்றிக்க வேணாம். நம்ம வேறு ஏதாவது நல்லதாக போட்டு நம்ம வியூஸ் ஏற்றிக்கலாம். இவ்வளோதான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வந்தேன். நான் ஓகே ஆகிடுவேன். சீக்கிரமாகவே நான் ஓகே ஆகிடுவேன். நான் இனிமேல் என் வேலையில் என் ஹெல்த்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். என் ஃபேமிலியை நான் பார்க்கணும். நான் அந்த வேலையை பார்க்குறேன். தயவு செஞ்சு இவங்ககிட்ட யாரும் ஏமாந்துடாதீங்க. நல்லா பேசி நல்லாவே ஏமாற்றுவார் சார், நல்லாவே பேசுவார். தயவு செஞ்சு யாரும் என்கிட்ட பேசி ஏமாறாதீங்க. ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகிருக்கவங்க, நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கீங்கன்றது ஒருத்தவங்க மூலியமாக வந்து சொன்னால் மட்டும் பத்தாது. வெளியே வந்து எப்படி அஃபெக்ட் ஆனீங்க ஏதானீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்காக ஏதாச்சும் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு வெளியே வந்து பயப்படாமல் சொல்லுங்கள். இவங்க ஒன்றும் பெரிய இதாக கிடையாது. வெளியே வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ, நியாயம் கிடைக்கணுமோ கிடைக்கும். அவன் பண்ணுற பாவம்லாம் அவனுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இப்போ இல்லைனாலும் எப்போவாச்சும் அவனுக்கு கிடைக்க தான் போகுது. அதனால யாரும் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. நாமெல்லாம் உண்மையாகவே நம்ம மனசு அப்படி இருந்திருக்கு. அதனால தான் இப்படி நம்ம ஏமாந்துருக்கோம். ஓகே பரவாயில்ல, போச்சு. நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. காசு தானே நம்ம சம்பாரிச்சிக்கலாம். அவன் கேவலமானவன், அசால்ட்டாக ஒரு நம்மளை ஏமாற்றிட்டு சம்பாதிக்கிறவன். அவனை வந்துட்டு கடவுள் வந்துட்டு இன்னும் அப்படி விட்டுட்டுருக்காருன்னா நமக்கு எப்போ கொடுக்கணுமோ கடவுள் அதை அப்பப்போ கொடுப்பாரு. நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நல்ல வேலை இப்படி ஒரு இவனால் இவ்வளோதான் அஃபெக்ட் ஆகிருக்கும், இவ்வளோதான் நமக்கு பாதிப்பு இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. அப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு நான் என்னோட புலம்பலுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இதை வந்துட்டு பார்த்து தயவு செஞ்சு யார் யார் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. ஓகே நான் ஓகே ஆயிடுவேன் நினைக்கிறேன். ஓகே ஆயிடுவேன். ஓகே பாய். போதும், ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி டே பை டே நானும் இன்னைக்கு சரியாயிடும், நாளைக்கு ஓகே ஆயிடுவேன், நான் நாளையிலேருந்து எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லி நான் அதாவது ஒரு கட்டத்தில் அவங்கவுங்களுக்கா தோணும், அவங்கவுங்க திருந்துவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். இது பெர்மனெண்ட்டாக இந்த ஜென்மம் இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சதுக்கப்புறமா என்னால் பொறுக்க முடியல. அதனால தான் இந்த வீடியோவை நான் வந்து எடுக்கிறேன். ஓகே பாய்.